மாதிரி மாட்டலாம் தான் பார்த்தேன். முண்டை மோனியில போட்டு அதுவா சாத்தேன். ஆமா எங்க போயிருக்க? எங்க என் கூட வரவே இல்லையே. உங்க நாயை பார்த்து கூட போனியா? எங்க கூட பாத்துட்டு வர போனியா? டே மான கட்ட பையா, இரண்டாவது டைமே என்னாவுது? நானா மான கட்ட பையா? இருக்கு நேரம் ஆகிட்டே போகுதுடா. எங்கதான் போயிருப்பேன்? வரட்டும். ஆனா மாட்டுட்டோம். உங்க அம்மாவோட கீச்சுறேன் நானும். அவங்க அம்மால நட நட நடக்குது கையெடு. அம்மா வர வந்துக்கிறாங்க. போ. ஏய் குடுறா. அதுதான் போறலாமா? குடியா முண்டை என் நரம்புக்கு எதனா ஒண்ணு ஆகட்டும். டேய் வாடா. ஓடி வா. பாடாக பிறந்து நான் வீணான பாலாய் விரும்பாத மலராய் நானும் மண்மீதில் தானே பிறந்தது வீட்டானே. ஆமா உங்களால பொரிய ஏற்பட போகுது. யாருக்கு நீ வேலை செய்கிற? நான் இன்னும் இது வரைக்கும் யாரையுமே வேலை செய்யணுமா? சரியா ஒன்னா சொல்றேன். இதுக்கு முன்னாடி உங்க அம்மா வந்த வேலை செஞ்சிருந்தேன். யார் அம்மா வந்த? அம்மா வந்த பாத்துருக்க முடியுமாடா? டேய் நீங்க பாருடா. வேலை யார்கிட்ட செய்கிறேன்? உங்கள்கிட்ட தான். சம்பளம் யார்கிட்ட வாங்குற? உங்கள்கிட்ட தான். யாருக்கு சோறு போடுறாங்க? நீ தான் போடுற. நீ யாருக்கு உழைக்கணும்? உனக்கு தான் உழைக்கணும். யாரு மேல பாசம் வைக்கணும்? உனக்கு தான் வைக்கிறேன் நான். யாரு? பாசா 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 பாசம் பாசம். சரி அதெல்லாம் போகட்டும். என் மேல இருக்கணும். அவளுக்கு சப்போர்ட் பண்றேன். உனக்கும் அவளுக்கு என்ன லிங்க்? யாருங்க? அவளுக்கு உனக்கு தான். நான் ஏன் பார்த்தேன் அவளை? முன்னாடி கதையா நான் ஏன் பார்த்தேன்? அவன் பின்னாடி சுத்திட்டு வரேன். நீயா 1000 தலைவாங்கி அப்புறம் சுத்தாமணி தண்ணி தெரிஞ்சு உள்ள போ. டேய் பாரு அதெல்லாம் போகட்டும். கோவில் இருந்து தேர் புறப்பட்டான். பக்கத்துல எங்கடா வரும்? சரி ஊரெல்லாம் சுத்தம். ஆனா எங்க வரா? எங்க வரும்? எங்க வரும்? உன்னை கிட்ட பதில் சொல்லுடா. ரெண்டாவது எங்க சுத்த ஆரம்பிச்சதோ அங்கத்தான் வந்து கோயிலுக்கு தாமா வரும். அவ்வளவுதானே. அவ எங்க சுத்தினாலும் இங்க தானே வரணும். இந்த அரண்மனைக்கு தான் வரும். ஆமா எடுத்து போறேன். இன்னைக்கு வரட்டும். நீங்க வந்தா நீ பேசுற நானும் பேசுறேன். உட்காரு. நான் யார் பேச போறேன்? பேசுதான் பாரு. என்ன கேள்வி ஆகுமோ?
உன்னை பாராமல் எல்லோரும் உன் மீது பழி சொல்வார். தேனான வாழ்வு திசை மாறி போச்சே. நானும் மண்மீதில் தானே பிறந்தது வீட்டானே, பிறந்தது வீட்டானே. மணி 10 மணி ஆகுது. கடவுளே, அவளுக்கு முன்னாடி நம்ம முஞ்சிக்கணும், நம்ம உடம்ப நம்ம தான் காப்பாற்றணும். எங்க போற உனக்கான வழியேற தேடிக்கிற வரும். மடக்க கூட ஆள் இல்ல. எங்க போன ஆய கத்து சொல்ற மணி 10 எங்க போன? அம்மா இல்ல அப்படில பொண்ணு சென்னை கொடுத்த வளர்த்தா. நான் எதிர்த்தால ஒண்ணு பண்றேன். நான் செத்த பேர் ஆகுது. எங்கம்மா போன? வாயத்தான அம்மா செத்தாங்க. அப்ப அம்மா செத்தாங்கள, அப்ப வேணா சாகக்கூடாத. அம்மாவும் இல்லாத அப்பாவும் இல்லாத என் தையில கட்டிட்டு போட்டாங்க. நானே இல்லைன்னா அந்த எப்படியா சாப்பாடு எங்க போன? கூத்தாட முடியும். இல்லம்மா, யாருக்குமே ஒரு வாரம் போகும்போது பாரு யாமாவது பண்ணிட்டு போயிட்டோம். எங்கடே போன? என் தாய் சமாதிக்கு மாறப்பட போயிருந்தேன். அம்மா அம்மா சமாதிக்கா? ஆமா. மாலையா போட போன? நாளைக்கு யார் சமாதிக்கு மாலை போட? அதுக்குத்தான் ஒவ்வொரு செயலும் செய்யற. என்ன கேஜி ஆவியோ 10 மணி ஆகுது. உன்னை காணான்னு வழியார உட்காந்துக்கிறா. காலி நல்ல ஒருத்தர உட்காந்துக்கிறது. போய் வணங்க. அது வெறி அட்டியத குடும்பமோ? நீ என்ன கேஜி ஆவியோ? என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா என்கிட்ட பேச மாட்டீங்களாம்மா? உங்களுக்கு கோபம் முதல் மூக்கு என்ன பார்த்த உடனே
முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டீங்களே அம்மா. நான் எங்க பொண்ணு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நான் எங்க பொண்ணு ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. நம்மால ரெண்டாவது முறுக்கு ஆக்குவாளா சோத்த உங்களோட வேலைன்னா திருப்பு வர சுத்த. அம்மா என்ன பாருங்கம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா தஞ்சம் தாயி தஞ்சம் தாயி தஞ்சம் தாயி தாத்துதி கருணா கதி பத்மாவதி தஞ்சம் தாயே தஞ்சம் தாயே அம்மா தாயே என் மேல் கோபம்மா மகள் மேல் மனஸ்தாபம்மா நடக்கார தேவையா தஞ்சம் தாயே என்ன பாருங்கம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா சித்தி இதுவரையிலும் போதுமா அடக்கடி வாயப்பம்மா இதுவரையிலும் போதுமா அப்படி பண்ணுங்க வழக்க இவ கையில கொடுங்க உலக்க சோப்பு சோப்பு தேவையாளுக்கு வெறி எடுத்துக்கிச்சு வெறி எடுத்துக்கிச்சு எங்கடா போனா? மேல வாடா. நாங்க கத்தா என்னடா? குளிர் காத்துல போன குமிழ்ச்சாங்கடா டேய் மேல ஏறுறா. தவ பண்ணிக்கிறியம்மா மேல ஏறுறா. மேல ஏறான்னு என்ன தப்பு பண்ணிக்கிறோம் அவளையா சூத்தி சூத்தி இருக்காத்த இந்த சூத்து இல்லாத தேவையால 3 புடவை கட்டிக்கிறாங்க உள்ள
நல்ல காத்து மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்துருக்கீங்க. வெள்ளை பாவாடையா கட்டி ஏன் என்னடா வெள்ளை கரப்பட்ட டேய் சொல்லு என்ன சித்தின் கூப்பிடலாமா? இதுவே அச்சத்து பண்ண சட்டம் வச்சு அந்த சித்தின் கூட்டிருப்பாடா இவா கூப்பிடலாமா? பெத்தவளுக்கு தான் தெரியும் ஆ ஒரு பெண்ணோட அருமை. பிள்ளையோட இருமடா அப்ப வளர்த்து தெரியலன்றியா பெத்த சொல்லலாமா? நாம தான் வாயை திறந்து டேய் இங்க வா. எங்க போனா அவ? எங்கடா போனா? எங்கடி போன? ஏய் எங்க போன? அவ எங்க போய் எனக்கு தெரியும்டா. எங்க தரம் போயிருப்பா? பஸ் ஸ்டாண்டு போயிருப்பா, சவுத போயிருப்பா, பாலத்தோப்பு, தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு, ரயில்வே கேட்டு இப்படியே ஊரு 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 ஊரா சுத்தி வந்துருக்காங்க. நாயமா சொல்ல மாட்டா போய் எந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே கட்டு மலையனூர் டோல்கேட்டு அம்மா சுத்த இடம் அது மலையனூர் துர்கா அம்மா கோயிலாண்ட. ஏய் எங்க போன? எங்க போன? இந்த ஆட்டுக்கறின்னு நன்றி மாட்டி ஏய் எங்க போயிருந்த? என் தாய் சமாதிக்கு மாலை பொறுப்பு செய்யலாமா? செய்ய முடியாது. ஜன்னலாம் உட்காந்துக்குது. காயில வேன்ல போக சொல்ல ஜன்னல சாத்திட்டு செய்ய ராஜா. ஓரப்பாய பிடிக்கணும், கரம்போடு ஆடணும், ஓரப்பாய அந்த போலாட்டிங்கன்னா போனப்பாயா யாரு இப்பேற்பட்ட காரியம் திருடியா சகல் செய்யலாமாடா? இதுவே அவ பெற்ற காத்தால இருந்தா இப்படி ஒரு காட்டை செஞ்சிருப்பாளா? எப்போ சத்தாங்க அவ ஆத்தா உங்க அம்மா அந்த அம்மா சமாதிக்கு மாலை போட போன. ஏன் இன்னும் ஒரு வாரம் இருக்க கூடாது? இந்த செவடியா சமாதிக்கு அதனால சூத்து காட்டி அல்லமா வருவாங்க. முன்னாடியே முன்னாடி அடிக்கடி செவடியா இவ ஊர் ஊரா போய் சுத்திட்டு வரல தக்காளத்திய தக்காளி பத்த பொண்ணு அவுட்டு போட்டு குடிப்பேன் குடிக்கு அந்த வெளியே வந்து போய் சாப்பிட்டு அதிகமா சொல்ல மாட்டான். பாத்தியா 2 lakhs ஒரு பையன் 2 பையன் 2 லட்சம். ஏய் இதுவா 2 லட்சம் ரூபாய் இதுவா பாத்தியா உள்ள பத்து 8 கலாய்ச்சி வெளியா எடுத்து வாய் அதெல்லாம் போகட்டும். ஊடி எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எப்படி எழுவெடுத்து விடு மாதிரி இருக்குது. இதுவா எடுத்த கூட நீ செத்தா தாண்டி இந்த வீட்டை யார் காசு ஆகணுமா? நல்லா இருக்குதா? சொல்றான் எதுக்குறா? டேய் வீடு எப்படி கிடக்குது? எழுவெடுத்து விடு மாதிரி எப்படி கிடக்குது? குப்பை கூட நான் கிடக்கலாமா? 1:30 மணி ஆகுது. இன்னத்துக்குறாய்வா இன்னத்துல கிடக்கணாய்வா வாசல் பெருக்கல. ஒரு பொட்டை பொண்ணு அழகா வாசல பெருக்கி கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கு வாசல்? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? நல்லா. சொல்லு அவகிட்ட சொல்லு சொல்லு அவகிட்ட சொல்லு. போய் எடுத்துட்டு வந்து ஓடு ஓடு ஓடு.
என்னது இது? இரு வரை தேவையா சீக்கிரம் வாடா. ஏய், முதுகு உடைச்சிட போகுது, சொம்பு. இதை பாரு, அங்க என்ன ஒரு பாய்ப்பு? எங்க அக்கா கிட்ட கண்டுபிடியா? என்னடா? என்ன கூட அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. நல்லா தான் அந்த தாய். ஏய், இங்க வா. இவன் தேத்துறான்டியா? பாரு, நான் உள்ள போயிட்டு வருவேன். அதுக்குள்ள ஐயோ சைலண்ட். வீட்ல போய் பாத்தியா? அனைத்தையுமே சுத்தமா பெருக்கணும். டேய், முதல்ல ஏன்னா தொடப்பத்தை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை- சொல்றா? சொல்றேன் எதுக்கு சொல்லு? குடும்பத்தை எடுமா எழுடியே. எடே அடிக்காது ஜவுடா தொடப்பத்தை எடுத்து அடிக்கிறாளே, ஒட்டி போட்ட மேல புடிச்சு வச்ச போல கொட்ட பாக்கலாமா? தொடப்பத்தை எப்படி பிடிக்கணும்னு தெரியல. அடியில புடிமா அடியில முடியலையே. அம்மா எனக்கு முன்ன பின்ன தொடப்பத்தை பிடிச்சு பழக்கம் கிடையாது. உண்மைதான் கேட்டியாடா? நீ எங்கன்னா பிடிச்சிருப்ப தொடப்பத்தை குழந்தை போய் எங்க தொடப்பத்தியா ஆமா, புடிச்சு தள்ளிக்கிறா. ஐயோ கடவுளே இந்த தேவடா ஏய், அவரை கொடு, முடிச்சுட்டு வரேன். கொடு. இப்படிதானே கொடுப்பாங்க. மேல போய் கொடு. திரும்ப கொடுறேன். ஐயோ போய் வரணும் டேய், இங்க பாருடா. ஏய், நான் உள்ள போயிட்டு வருவேன். அதுக்குள்ள அப்படியே கண்ணாடி மாதிரி படபடன்னு மினுக்கணுடியே. பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அழகா வைக்கணும். போயிட்டு அப்புறம் தண்ணி தெளிக்கணும். எப்படி வேணாலும் பண்ணலாம்டா. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம் போ மாதிரி மாசம் முடியாது போ என்னடா? இந்த பண்ணலாம் பண்ணலாம் செய்யலாம் செய்யலாம்டா. செய்யலாம் போ சரி, நான் புறப்பட்டுமா? ஆக நான் போயிட்டு வரேன். மாற்றாந்தாய் குடும்பம்ன்றாங்களே இப்பதான் என் கண்ணால பாக்குறேன். ஒரு பெத்தெடுத்த அம்மாவா இருந்தா இப்பேற்பட்ட செயலை செய்வாளா? 10:30 மணி ஆகுது. இன்னார்த்திகா மப்பேருக்கு வாங்க, இன்னார்த்திகா சாணம் தெளிப்பாங்க. இப்பேற்பட்ட செயலை செய்யறாங்க. அழாதம்மா, நானே இல்லைன்னா அந்த தேவிட உன்னை அடிச்சு வாயில போட்டு பாப்பது உன்னை அடிச்சு நானும் எவ்வளவுதான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. ஐயோயோ முனிசு வரா அப்பா மணி 10:30 மணி ஆகுதுப்பா. இந்த வேலைகள்லாம் நான் ஒருவள் தான் செய்யணுமா? என்ன பண்றது? அந்த பாவி ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட சித்திரவதைகள் செய்யறாளே, அவளை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியா? நீ இருக்கும் தைரியத்துலதானப்பா இந்த பாவி நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு வரேன். எப்போதும் அவளுக்கு சாதகமாக பேசுறீங்கப்பா. என் முகத்தை பாருப்பா. நான் என்னப்பா தவறு செஞ்சேன்? நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்? அவளை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியா? நான் தட்டி கேட்க நியாயமா? அவ எப்ப இந்த நாட்டுல காலை அடி எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து அவதான் நம்மளை தட்டி நடக்கிறாங்க. அவளை எங்க நம்ம தட்டி கேட்கறது? அழாதம்மா, யாருக்கு நீ தீங்கு செய்த? யாரும் இல்லாத அனாதையாக நின்ற உனக்கு அந்த ஆண்டவன் தான் துணை இருக்க வேண்டும்.